Hey Awesome Beauties, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஐப்ரோ grooming எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஐப்ரோஸ் வந்து நம்ம ஃபேஸ்லயே ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதுல வந்து நமக்கு ஷேப் எவ்வளவு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட முக அழகு வந்து ரொம்பவே தூக்கி காட்டும். அதனால ஐப்ரோஸ் தான் நம்மளோட ஃபேஸோட அழகே வந்து டிட்டர்மைன் பண்ணும். அதனால வந்து கொஞ்சமா ஷேப் சேஞ்ச் ஆனா கூட நம்மளோட ஃபேஸ் லுக்கே மொத்தமா மாறிடும். அதனால ஐப்ரோ grooming பண்ணும்போது ரொம்பவே கவனமா பண்ணணும். இந்த மாதிரி ஐப்ரோ groomingலாம் நம்ம பார்லருக்கு போவோம். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை வந்து நீங்க ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா நம்ம அடிக்கடி ஐப்ரோ எடுக்க தான் நம்மளுக்கு வந்து திக்கா அங்கங்க நெருக்கமா வளர ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாம அதோட டெக்ஸ்சர் வந்து மாறும். ரொம்ப அப்படியே ஃபெதர் மாதிரி இல்லாம கொஞ்சம் வந்து திக்கா வளர ஆரம்பிக்கும். அதனால வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து நம்மளை எடுக்க சொல்லுவாங்க. ஆனா வந்து நம்மளுக்கு ஒர்க் டென்ஷன்ல இருக்கும்போது இல்லைன்னா பிஸியா இருக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஐப்ரோ எடுக்கணும் அந்த ஞாபகமே நமக்கு இருக்காது. அப்படியே இருந்துடுவோம். ஒரு நாளைக்கு பார்த்தா ரொம்ப வந்து காட்டுத்தனமா வளர்ந்துருக்கும். அப்போதான் ஐயோ ஐப்ரோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் பார்லர் போவோம். பார்லர் போகும்போது நமக்கு வந்து ஷேப் வந்து அவங்களுக்கு பண்றது கஷ்டம், கொஞ்சம் தின் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஐப்ரோ grooming வீட்டிலேயே கத்துக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி நம்மளோட ஐப்ரோஸை ட்ரிம்மும் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஐப்ரோஸ் அந்த ஹேர் டெக்ஸ்சர் கூட மாறும். அப்படியே ஃபெதர் மாதிரி ஐப்ரோஸ் இருந்தவங்களுக்கும் ரொம்பவே திக்கா வளர ஆரம்பிக்கும். ஒரே ஷேப்பையும் மெயின்டைன் பண்ண முடியும். அதனால நான் வந்து இங்க பாருங்க என்னோட ஐப்ரோஸ் இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 1.5 இயர்ஸா நான் வந்து நானே தான் ஐப்ரோ வந்து எடுத்துப்பேன். நான் எங்கேயும் பார்லர்லாம் போனது கிடையாது. அதுக்கப்புறமா நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீக்குக்கு அப்புறம் இல்லைன்னா எக்ஸ்ட்ராஸ் உடனே வளர ஆரம்பிச்சுன்னா நான் வந்து எடுத்துருவேன். இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஐப்ரோ growth வந்து ஃபாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நல்ல ஃபெதர் மாதிரி தான் இருக்கும் என்னோட ஐப்ரோ. ஆனா இப்போ ரூட்ல இருந்து பயங்கர திக்கா வந்து எனக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த வீடியோல ஐப்ரோ grooming நாமளே எப்படி வீட்ல ரொம்பவே ஈஸியா பண்றதுன்னு இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லி கொடுத்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தவறாம வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்பூலி வச்சு ஐப்ரோஸ் கோம் பண்ணிக்கலாம். இப்படி அப்வர்ட் மோஷன்ல கோம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஐப்ரோஸ் வந்து கோம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ பென்சில் பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் வச்சு நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க, அதுவும் இல்லாம ஐப்ரோனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட முக அழக வந்து கூட்டுறது ஐப்ரோ தான். அதனால அது ரொம்பவே ஷேப்பா அழகா வரணும்னா நீங்க அவுட்லைன் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வரும் உங்களோட ஐப்ரோஸ். அதனால நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ அவுட்லைன் போட்டாச்சு. இப்போ இன்னொரு தடவை ஐப்ரோஸ் கோம் பண்ணிக்கலாம். கோம் பண்ணிட்டேன். இப்போ இந்த அவுட்லைனுக்கு வெளியே இருக்கிற ஹேர் பாத்தீங்களா, வெளியே இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ்.
இது வந்து நான் இப்போ கட் பண்ண போறேன். ஐப்ரோ சிசர் வச்சு கட் பண்ண போறேன். ஐப்ரோ சிசர் இப்படிதான் இருக்கும். இந்த ஐப்ரோ சிசர்ஸ் பாருங்க, இங்க ஐப்ரோ சிசர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி இருக்கு. இதுதான் ஐப்ரோ சிசர்ஸ். இந்த ஐப்ரோ சிசர்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சாதாரண சிசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரிசைஸா யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சிசர் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து அவ்வளவா அவைலபிள் ஆகுறதுக்கு அவ்வளவா கஷ்டம்லாம் இல்ல, ஈஸியாவே கிடைக்குது. நான் வந்து இது வந்து செட்டாவே கிடைக்குது. இது அப்புறம் ஐப்ரோ கோம்பு, ட்வீசர் இதெல்லாமே சேர்ந்த மாதிரி செட் இருக்கு. நான் முடிஞ்சா உங்களுக்கு வந்து லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், நீங்க போய் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து இப்படி கோம் பண்ணி எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணல. அடுத்தது வந்து இப்படி கீழே கோம் பண்ணி இங்க எக்ஸ்ட்ராஸ் இருக்கு பாருங்க, இந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் ஐப்ரோஸ கோம் பண்றதுக்கு ஸ்பூலி யூஸ் பண்ணேன் இன்னைக்கு. உங்களுக்கு ஸ்பூலி அவைலபிளா இல்லைன்னா இந்த மாதிரி ஐப்ரோ கோம் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துல எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பூலினா ஒன்னும் இல்லைங்க, இது வந்து நம்ம காலியான மஸ்காரா இருக்குல்ல, மஸ்காரா வேண்டுதான் இது. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நீங்க ஸ்பூலியா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம த்ரெட்டிங் பண்ண போறோம். த்ரெட்டிங்க்கு இந்த மாதிரி டெய்லரிங் த்ரெட் நீங்க யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கும். நம்ம வந்து இது ஐப்ரோஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே வந்து ரெட் ஆக ஆரம்பிச்சிரும், அந்த குட்டி குட்டியா பிம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிரும். அதனால இந்த த்ரெட் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்குன்னே ஐப்ரோ த்ரெட்டிங்காகவே ஸ்பெஷலா ஒரு த்ரெட் இருக்கு, இந்த த்ரெட் நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்க ஸ்கின்னுக்கு எதுவுமே ஆகாது, ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஒன்னும் அவ்வளவா காஸ்ட்லி எல்லாம் கிடையாதுங்க, ஒரு 40 to 50 rupees தான் வரும். நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ ஐப்ரோ த்ரெட் நான் எடுத்துக்கிட்டேன். ஐப்ரோ த்ரெட் வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா உங்களோட எல்போஸ் வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கரெக்டா என்னோட எல்போ வரைக்கும் இருக்கு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இங்க வந்து நாட் போட்டுக்கணும். இப்போ நாட் போட்டாச்சு, இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நாட் போட்டிருக்கோம், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி 3 ஃபிங்கர்ஸ்ல இப்படி புடிச்சுக்கோங்க. புடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 8 டைம்ஸ் இப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து இப்போ சிசர். இதுக்குள்ள இங்க வந்து ஹேர் மாட்டும் போது, கரெக்டா இங்க ஹேர் மாட்டும் போது நம்ம இப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு ஹேர் ரிமூவ் ஆகும். இப்படிதான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹேர் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகும். ஐப்ரோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸஸ் ஆயில், மாய்ஸ்சர் ஏதாவது இருந்தா இதை அப்சார்ப் பண்ணிடும். நமக்கு ஹேர் ரிமூவல் பண்ணும்போது ஸ்கின் கட் ஆகாம இருக்கும். இந்த ப்ராசஸ், இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க.
இப்போ நான் அதே மாதிரி இங்க மேல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எடுக்க போறேன். இந்த அவுட்லைனுக்கு வெளியே இருக்கிறது ஜஸ்ட் இப்படி வச்சு இப்படி பண்றேன். இப்போ மேல எடுத்தாச்சு. அதே மாதிரி கீழே இந்த அவுட்லைனுக்கு வெளியே இருக்கிற ஹேர்ஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு எடுத்தாச்சு. சென்டர்ல எடுத்துக்கலாம். இப்போ 2 ஐப்ரோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் எரியற மாதிரி இருக்கும். அதனால நம்ம மாய்ஸ்சரைசர் இல்லனா இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இப்படி டாட் பண்ணிக்கோங்க. டாட் பண்ணிட்டு நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணிக்கோங்க. இது இல்லனா உங்ககிட்ட ஆஸ்ட்ரிஞ்சன்ட் லோஷன் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டோனர் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா அழுத்தி அழுத்தி மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பம்ப்ஸ் வராம இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம Awesome Beauties தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye Awesome Beauties.